உலகத்திலே தலைக்கு மேல வேலை இருக்குன்னு 1000 பேர் புழுகுவான். ஆனா உண்மையாவே நம்மளுக்கு தான் தலைக்கு மேல வேலை இருக்குது. இது என்ன பண்றது? எந்த பக்கம் பார்த்தாலும் கொப்பரை தேங்காய் மாதிரி இருக்குது. இது எப்படி வெட்டுறது? உள்ள பார்த்தா 5-6 பாம்பு குருவி உள்ள கூடு குட்டி குடும்பமே நடத்தி இருக்கும் போல. அண்ணா சலூனா? இல்லப்பா, டீ கடை. பார்த்தா எப்படி தெரியுது? டீ காபி சாப்பிட்றியா? அதுக்கு சொல்லண்ணே, முடி வெட்டலான்னு வந்தேன். ஏடா இவ்வளவு பெரிய போர்டு, உள்ள 2 சேரு, இதெல்லாம் வச்சுட்டு என்ன கம்பு சட்டையா ஓட போறேன்? எது எப்படி இல்லைண்ணா வெட்டுவீங்க? கரண்ட் போச்சுன்னா கத்திரிக்கோல்ல வெட்டுவேன், கரண்ட் இருந்துச்சுன்னா ட்ரிம்மர்ல வெட்டுவேன். அதை கேட்கல, என்னென்ன ஸ்டைல்ல வெட்டுவீங்கன்னு கேட்டேனே. பாப் கட்டிங், டாப் கட்டிங், சல்மான் கான் கட்டிங், ஷாருக் கான் கட்டிங்னு பலவிதமான வெட்டுவேன். அதெல்லாம் இருக்குண்ணே. ஏன் இவரை இங்க வெளியே வச்சு கோர வச்சு வெட்டிட்டு இருக்கீங்க? அதாவதுடா தம்பி கேட்டது ஸ்டெப் கட்டிங். அதனால இங்க ஒரு ஸ்டெப்ல உட்கார வச்சு வெட்டிட்டு இருக்கிறேன். இன்னொரு கட்டிங் இருக்குது, ஃபயர் கட்டிங். ஃபயர் கட்டிங்கா? ஆமா, அங்க பாரு தன தெரியுதா? ஆமா, அது எதுக்குண்ணே? சாப்பிட போயிருக்கான், அவனை வந்தோடனே அதுல உட்கார வச்சு வெட்ட போறேன். நீ இப்படியே பேசிட்டு நம்ம டீ சாப்பிட்டு வந்துடுறேன். சரியா? உட்கார்ற பெரிய உலகதி பேர். நான் உட்கார்றேன் 10 நிமிஷம் உட்கார மாட்டான் வெட்டுறக்கு, இந்த மண்டையை வச்சுட்டு. இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட தானே வேலைக்கு சேரணும்னு ஆசைப்பட்டேன். சாப்பிட்டே 3 நாள் ஆச்சு. ஏதோ ஒரு வேலை இருந்தா குண்ண. எங்க இவனுக்கு வெட்டி கேட்டு பார்க்கலாம். டேய் டேய், என்னடா பண்ற? இப்படிதானே வெட்டினது. வா வெட்டி விடுறேன். வேலை தெரியுமா தெரியாதுடா? நல்லா செய்வேண்ணே. இதுக்கு முன்னாடி என்னடா கேரளால வேலை செஞ்சுட்டு இருந்த? கறிக்கடையில. இது கறிக்கடையில வேலை செஞ்சு? ஆமா.